சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அம்மா மூஞ்ச பார்க்கவே சகிக்கலையே. வசமா சிக்கிட்டோம் போல இருக்க. யோ மனுஷா, என்னடி மூஞ்சில எலி பரண்டி வச்சுட்டா? கொழுப்பு அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் இல்ல. அவன் கோவப்பட்டாலே அப்படிதான் இருக்கு என் மூஞ்சி. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு கோபத்துல இருக்க? நானும் பாத்துட்டு இருக்கேன். எத்தனை சாப்பிட வரேன்னு கூப்பிட்டு இருக்கேன். இங்க வந்து கிடந்து அங்க சாடட்டான்னு குப்புற அடிக்கிட்டான்னு போன பாத்துட்டு கிடக்காரு. ஏன் போன பாத்துட்டு கிடையும். ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் நான் இல்லாத சமயம் எவனாவது வீட்டுக்குள்ள பூந்து அவளதி தூக்கிட்டு களவாண்டிட்டு போறான். அதான் நடக்க போகுது. ஆமா, அப்படியே தங்கம் ஒள்ளி நம்ம குமிஞ்சு கிடக்கல. வர களவாணி பைய வீட்டுல வந்து பாப்பாம் டி 5-6 கரிச்சட்டி களவாம போட்டு வச்சிருக்கல அடுக்காடுல. பார்த்தோன்னே அவன் அவ்வளவுதான் துண்ட காண துணிய காணு தெரிச்சு ஓடிடுவான். என்ன போய் அந்த அளவுக்கு உங்களுக்கு நக்கலா போச்சா? எங்க வீட்ல இருந்து கொண்டு வந்த பாத்திரத்தை பத்தி அப்படி சொல்லல டி. எங்க வீட்ல இருந்து கொண்டு வந்த சட்டி பானையில தான் சோத்து பங்கி தின்னுட்டு இருக்கோம். அத மனசுல நினைச்சுக்கிடும். உங்களுக்கு இன்னைக்கு காலையில இருந்தே நேரம் சரியில்லை. கொஞ்சோண்டு போட்டு கொண்டு வந்தா போது நிறைய கொண்டு வராத. எத்தனை நாங்க சாப்பிடுங்க. டி புளியோதரை வாசம் ஜம்முன்னு இருக்க. நிலக்கடலாம் போட்டு செஞ்சிருக்க. எப்படி செய்வ? புளியோதரை செய்யறதெல்லாம் ரொம்ப சிம்பிள் மேட்டருங்க. எலி பேஸ்ட ரெடி பண்ணி வச்சுக்கிடணும். சோத்தை மட்டும் வடிச்சா போதும். எலி பேஸ்ட போட்டு அப்படியே ஒரு கிண்டு சூப்பர் புளியோதரை ரெடி. மனுஷா என்ன வாயை பிளந்துட்டாரு? எப்படி ரெடி பண்ணணும்னு கேட்டாரு. நான் கரெக்டா தானே சொன்னேன். எனக்கு எதுக்கு வாயை பிளந்துட்டு இருக்கீங்கன்னு புரிஞ்சு போச்சுங்க. அதாவது நான் இல்லாத சமயம் வேற சோத்தை வடிச்சு வச்சுட்டு போனோம்னா எப்படி அந்த புளியோதரை செய்யுதுன்னு தானே கவலைப்பட்டு இருக்கீங்க. எலி பேஸ்ட் எப்பவுமே ரெடியா தாங்க வீட்டுல செஞ்சு வச்சிருப்பேனா. அது ஒரு கரண்டியை போட்டு கிண்டுனா போதும். சூப்பர் புளியோதரை ரெடி. வாயில போட்டா போதும். அமிர்தமோ அமிர்தம். எலி பேஸ்ட் எங்க வச்சிருக்கேன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம வீட்டு அடுக்கல்ல மேல செல்ஃப்ல வச்சிருக்கேன் பாத்துடுங்க. கூறுகட்டவள வீட்டுல வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் அதுக்கு சண்டைக்கு வரிய. என் கையால ருசியா செஞ்சு கொடுத்தாலும் அதுக்கு சண்டைக்கு வரிய. ஏன் தான் இப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல. மோரகட்டையும் வரு. இந்த சோத்துல எலி பேசிட்டு கலந்து கொண்டு வந்த என்ன மனசா சொல்லுதேரு? நான் என்னைக்கு எலி பேஸ்ட் கலந்து கொண்டதே? வாய்க்கு வாய் எலி பேஸ்ட் கலந்தேன் சோத்துலங்க. ஏன் அப்படியே சொன்னேன்? ஏ சாரிங்க, நான் வேற புளி பேஸ்ட்னு சொல்லதுக்கு போல எலி பேஸ்ட்னு அதே சொல்லிருக்கேன் பாருங்க. என்னத்த சொல்ல, நான் தான் கூறுகட்டவா. இங்க தைரியமா சாப்பிடுங்க. நீங்க வேற பயந்து ஒரு மாதிரி கொலையா நடுங்கி போயிருக்கீல. சிரிப்பாதான் வருது. எங்க இந்த புளியை தாங்க நல்ல பேஸ்ட் மாதிரி கரைச்சி நல்ல அளவோல இந்த நிலக்கடெல்லாம் போட்டு எடுத்துட்டு ரெடிமேடா எல்லா இடமும் செய்து வைக்கவும்ல. அதே மாதிரி யூடியூப்பை பார்த்து செய்து வச்சிருக்கேங்க. எப்பனாலும் சோத்த வடிச்சோம்னா 2 கரண்டி அதில் போட்டோம்னா அப்படியே கிண்டி கலர்னோம்னா இந்த புளி எதிர ரெடி. அதைத்தான் சொல்லுது போல. நான் வேற சின்னத்தை சொல்ல இருக்கு. ஒரு நிமிஷத்துல கூறுகட்டவள கேதி கலங்க வச்சிட்டியா? எலி பேஸ்ட் வாய்க்கு வைச்சை வாய் மட்டும் அங்க இருந்து அங்க வர நீட்டுவேன். சரி விடுங்க தா, ஏதோ ரைமிங்ல புளிங்கிறதுக்கு போல எலின்ட்டேன். ஒரு சின்ன எழுத்துதான் மாத்தி சொன்னா அவ்வளவுதான். அதுமே மாறி போயிரும். ஒழுங்கா பேசு. எங்கேயாவது போய் என்னத்தையாவது பேசிச்சு அடி வைங்கிறத. ரொம்ப ஓவரா தான் நடிச்சு இடக்கேரு. போய் எங்கேயும் போய் தின்னும். நானே தின்னுக்கிட்டேன். சரி நேரம் சாப்பிடும். மனசு கேட்க மாட்டேங்குது. கொஞ்சமா ஆளுகளை தப்பலே ஆக்கிப்படுவாரு. மேலே உசுறு போன மாதிரி ஆயிட்டு எனக்கு. இவ வேற எலி பேஸ்ட கலந்துட்டால படுபாவி. அவ அப்படியேப்பட்ட ஆள் இல்ல. யாருன்னா கோணம்பா. இருந்தாலும் என் பொண்டாட்டிக்கு என் மேல பாசம் அதிகம் தான். வாங்கிட்டு உடனே திரும்பி கூட தந்துட்டு போயிட்டான். என்ன மக்கா இதெல்லாம்? உங்களுக்கு விருந்து சாப்பாடு சித்தப்பு? அது தெரியுது மக்கா. எதுக்கு இவ்வளவு என்னெல்லாமோ வாங்கி எடுத்து செஞ்சு வச்சிருக்கிய? என்ன சித்தப்பு, நான் இதுல கூட 2-3 ஐட்டத்தை சேர்க்கலாம்னு நினைச்சிருந்தேன். ஞாரம் இல்ல, அதான் இவ்வளவு செய்ய முடிச்சிருது. அதுவும் இல்லாம பொண்ணு மாப்பிள்ள விருந்துனா சாதாரணமா இதெல்லாம் செய்யாம இருந்தா எப்படி? அது இல்ல மக்கா, வந்ததுல இருந்து நாங்க 2 பேரும் சாப்பிட்டு எடுத்து தான் இருக்கோம். இதுல இன்னைக்கு ஸ்பெஷலா வேற சாப்பாடு. நானும் கூட மாட வேலை செய்யட்டோம்னால கேட்கவே மாட்டேன்டா. நான் செஞ்சிடுவேன் சித்தப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளே ஒத்தையில கிடந்து அவளையும் செஞ்சுட்டா பாத்துக்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்கா. எங்க அக்கா என் உடம்பறந்தவா. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்கா. எங்க அக்கா என் உடம்பறந்தவா. நீ கல்யாணம் முடிச்சு வந்த வீடு. உன் மாமியார் உன் புருஷன் உன் நாத்தனார்னு பாக்குது அது வேற. என்னதான் இருந்தாலும் மாமியாருக்கு தம்பி தானே. என்னையும் சித்துப்பு என் பொண்டாட்டிய சித்தின்னு எவ்வளவு சந்தோஷமா பாசமா கூப்பிடுறேன். எந்த ஒரு வேறுபாடும் நினைக்காம அப்படி மனசார சந்தோஷமா எங்களை பார்க்க பத்திய மக்கா. உண்மையில எனக்கு என்ன சொல்லனே தெரியல. இதுக்கெல்லாம் எப்படி நான் கைமாறு செய்ய போறேன்னே தெரியல மக்கா. என்ன சித்தப்பு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? என்னதான் இருந்தாலும் நீங்க எங்க மாமியாருக்கு தம்பி. கல்யாணம் முடிச்சு வந்த பிறகு என் புருஷ வீடு எங்க அம்மா வீடு அப்படின்னு நான் என்னைக்குமே பிரிச்சு பார்த்தது இல்ல. புருஷ வீடு சொந்தம் தான் எனக்கு சொந்தம். அதனாலதான் எனக்கு வேறுபாடு பிரிச்சு பார்க்க தெரிய மாட்டேங்குது. மக்கா சின்ன பொண்ணு, இதே மாதிரி ஒவ்வொரு பொண்ணு நினைச்சிட்டா அந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த பிரச்சனை இல்லையா? எங்க மாமியார்ட்ட கேட்டு பாருங்க. நீங்க எல்லாம் இருக்கீங்கன்னா நான் ரொம்ப அமைதியா இருந்துட்டு இருக்கேன். அண்டன்னு வந்து வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நாங்க 2 பேரும் அப்படி எதிர் துருவமா மாறிடுவோம். அதுவும் இல்லாம நான் இப்படி சொல்லுதேன்னு சொல்லி கோவப்பட்டுற மாட்டியா? போற உடம்பரப்ப இப்படி சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டைக்கு வந்துடப்படாது நீங்க. நான் ஏன் கோவப்பட போறேன் யா? எங்க அக்காவை என்ன சொல்லுவியா? கொஞ்சம் பாசமா இருந்தோம்னா எத்தையுமே சண்டை வந்துட்டு என் மாமியா கிளவின்றுவேன்.
இக்க என்னக்கா இதெல்லாம்? ஆமல கல்யாணம் முடிஞ்ச புதுசுல எல்லா வீட்லயும் மாமியா மருமோ முட்டலும் முதல்ல கொஞ்சம் இருக்கதானே செய்யும். அப்ப என்ன இவ கோவத்துல மாமியா கிளம்பி புட்டு போட்டா. அதுல இருந்து நான் 2 3 நாள் கோவத்துல கிடந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நாள் ஆக எனக்கு அது பிடிச்சே போச்சு பாத்துக்க. அதுக்கப்புறம் இவ சண்டை போடும்போது அப்படி சொல்ல மாட்டா. ரொம்ப பாசமா இருந்தானா எத்தனை கூட மாட்டா, மாமியா கிளம்பிடுவா. அதுக்கப்புறம் எனக்கே இது பிடிச்சி போய் நானும் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் பாத்துக்க. நல்ல மாமியார் நல்ல மருமம்மா ஊர்வலத்துல நான் இப்படி பார்த்ததே இல்ல. சித்துப்பு சித்தி சாப்பிடுங்க. ஆறி இருப்போது பிரியாணி எல்லாம் சூடா நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்கும். சிக்கன் 65 மட்டன் ஈரல் வந்தது போனதெல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் அள்ளி சாப்பிடுங்க. நீங்க 2 பேரும் சாப்பிடலையா? கல்யாண விருந்து உங்களுக்கு, அதுக்கப்புறம் தான் நாங்க 2 பேரும் சாப்பிடுவோம். சரிமக்க முத்துமணி சாப்பிடு. நீ சாப்பிட்டா என் தம்பி சாப்பிடாம போல இருக்கு. வச்ச சோறு அப்படியே இருக்கு. நீ சோறு திங்கலையா? இப்பதான் என் மோம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. ஐயா என் மக்கா ராசேசு என்னம்மா? என்னையா இது வச்ச சோறு அப்படியே ஆறி அனந்து போய் கிடக்கு. ஐயே மறந்து விட்டேன்னு சாப்பிடுறதுக்கு சாப்பிடணும் தாமா எடுத்தேன். கடைசியில எப்படி கண்ணாசந்தேனே தெரியல. யாமக்கா எப்பவும் சந்தோஷமா சிரிச்சு எடுத்துட்டு அங்கெங்க ஓடிட்டு தெரியவ. இப்ப என்ன ஒரு மாதிரி ஆள் அசந்தாப்புல இருக்க. ஐயே ஒண்ணு இல்லம்மா. சாம்பார் வச்சு கொஞ்சம் கேரட் தோரம் வச்சேன். அதுல கீரை வேற கிடந்துச்சு அவன் பொண்டாட்டிக்கு வாங்கினது. அதனால அதை எடுத்து வம்பாக்குவானே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் எடுத்து தோற வச்சுட்டேன். அம்மா வயிறே பசிக்கலமா, இது மூடி வை, கொஞ்சம் கழிச்சு நான் சாப்பிடுதேன். அப்படியே வச்சது வந்து சோறு கொஞ்ச நேரம் கழிச்சுனா ஒரு மாதிரி சவுக்கழிச்ச மாதிரி இருக்கும். எப்படி சாப்பிட முடியும்? இந்த முட்டையை வேணா ஆம்லெட் போட்டு தரட்டா, இல்லைன்னா பப்படம் வேணா பொரிச்சு தரட்டா? ஒண்ணு வேண்டான்னு சொல்லுதம்லம்மா, எனக்கு தேவையானதான் நான் கேப்பேனே. என்னதான் இருந்தாலும் உன் பொண்டாட்டி சோறு வச்சு இந்த மாதிரி இருக்காது. ஐயா அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. நீ ஒண்ணு நினைக்கலன்னா நான் ஒண்ணு சொல்லட்டாயா? என்னம்மா சொல்லுமா. அதுலப்பா எப்போ உன் பொண்டாட்டி இங்கனே வீட்டுக்குள்ளே அங்கேயுமா தெரிஞ்சிட்டு இருப்பா. இப்போ அவ சீவந்த கழிச்சு அவன் அம்மா வீட்டுக்கு கூட்டு போறேன்னு ஆள் எனக்கு இல்லாம வீடே ஒரு மாதிரி வெறிச்சு வெடிப்பி கிடக்கா. எனக்கே வீடு ஏதோ பாலைவனம் மாதிரி கிடக்கு அவ இல்லாம. பின்ன உனக்கு இருக்காதா? என் மொவ சொன்ன மாதிரி சொல்லிட்டேன். யோசிக்கான் என் மொவன் யோசிக்கான். இல்லன்னு வாயை திறந்து சொல்லிடலாம். ஆனா நீ என் மொவன் உன் மனசுல இருக்குது எனக்கு தெரியாதையா? உன்னை பெத்துவனா? ரெண்டாவது யோசிக்கான். நான் உன் மாமியார்ட்ட சொல்லலான்னு பார்த்தேன். சீவந்தம் கழிச்சு பேசாம ஒரு நாள் மட்டும் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு மறுபடியும் கொண்டு விட்டுருங்கன்னு சொல்லலான்னு பார்த்தேன். உன் மாமியாக்காரி அது அப்படி இது இப்படின்னு 1008 விளக்கம் சொல்லுவல. அந்ததான் நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னா வாயே திறக்கலையா. நமக்கு எதுக்கு பொல்லாப்பு? வாயே திறக்கப்படாது. நானே ஒட்டுல புட்ட வச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன். இதுக்கடையில நான் சொன்னேன்னு வச்சுக்கா, இவரு ஊர்ல இருக்க அம்புட்டு பேர் எனக்கு சங்க பிடிச்சிருவாள்வா. மாமியாக்காரி குடும்பப்படுத்த அப்படி இப்படின்னு பழைய குருடி கதவை திரடின்னு ஆரம்பிச்சிடப்படாது. அதான்ப்பா நான் மூச்சே விடல. அவ புள்ளைய கூட்டு போறவோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அனக்கம் கட்டாம என் போக்கில இருந்துட்டேன். உனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா பேசாம. என்னம்மா சொல்லுத? ஏன் வேண்டாய்யா, நான் எதுக்கு வாயை திறக்க போறேன்? வாயை திறந்தாலே அவ்வளவுதான். வேண்டாம், நான் சொல்லலப்பா. என்னதுமா சொல்ல வந்தேல்ல, வாயிலே அப்படி நின்னுட்டு போல இருக்கு. சொல்லுவா, சும்மா சொல்லு. என்கிட்ட தானே சொல்ல போற. இப்போ வேற யார் இருக்கா? உனக்கு தோணுச்சுன்னா உன் பொண்டாட்டிய உன் மாமியா வீட்டுல போய் கூட்டிட்டு வையா. அதைத்தான் சொல்லலாம்னு நினைச்சேன். அதெல்லாம் பழைய கிளம்பத்துக்க பிரசவத்துக்கு அம்மா வீட்டுல தான் இருக்கணும்னு. அதுவும் இல்லாம அவ என்ன ரொம்ப கிலோமீட்டர் கணக்கா தள்ளிய கிடக்கா. எய்தாப்புல இன்னான்னா அண்ணான்னு ஓடியற போறா. உன் மகாரி வயிறு வலிச்சா நான் உன் பொண்டாட்டிய எந்தையும் செய்ய விட மாட்டேன். தரையில விடாம நான் பாத்துக்கிடுவேன். அதெல்லாம் எங்க புரிய போது உன் மாமியாக்காரிக்கு? உன் மாமியாக்காரிக்கு புரிஞ்சாலும் அவ வீட்டுல உன் மருமகாரி இருக்காள்ல சின்ன பொண்ணு, அவளுக்கு ஒண்ணுமே புரியாது. அவ நாத்தனாக்காரி எப்பண்டா வீட்டுக்கு கூட்டு போலான்னு நான் காத்து கிடந்தா. அதான்ப்பா என்னாலலாம் ஒண்ணுமே சொல்ல முடியல. இப்போ ஒண்ணு கெட்டு போல. நான் சொல்றேன் சொல்லிடாதையா. அவ்வளவுதான், எல்லாரும் என்ன தலைவலையே கட்டி கொண்டு போடுவாள்வா. இல்லம்மா அது எப்படிமா சொல்லுவேன்? போய் கூப்பிடுவோம் பொண்டாட்டிய. அவ கண்டிப்பா வாரேன்னு தான் சொல்லுவா. உன் மாமியார்ட்டையும் பேசு, அதுக்கப்புறம் உன் மச்சக்காரன்ட்ட பேசு, அதுக்கப்புறம் சின்ன பொண்ணுகிட்ட பேசிடுவா. நீ ஒண்ணு பேசாதானே சின்ன பொண்ணுகிட்ட, அதுல எடுத்து தெரிஞ்சு பேசுவா முதல்ல. அப்படிலாம் இல்லம்மா தங்கச்சி. தொங்கச்சி அவள தொங்கச்சி தங்கச்சிக்காரி ஒருத்தி என்ன இருக்கா, யாது என்ன கேட்கானா? கூட பிறந்தவள என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேங்க. அவள தங்கச்சிங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு கூடல கொஞ்சம் துட்டு பார்த்து ஒரு லோனுக்குன்னு போட்டுங்க. மண்டைய ஆட்டி போட்டு இன்ன வரைக்கும் பதில் சொல்லல. மூச்சு கட்டாம இருக்கான். சரி இப்ப இவன்ட்ட கோவப்பட்டோம்னா நடக்காது கதை. பிறகு போய் கோவப்படுதா எங்க அம்மா அப்புறம் பொண்ணாட்டி கூட்டு வரப்படாது அப்படின்னு நினைச்சு போடுவான். பிறகு காரியம்லாம் கெட்டு குட்டி சோறா பேரும். பிறகு என் அம்மாவும் என்ன வச்சு பார்க்க மாட்டான். சரிம்மா சாப்பாடு எடுத்து முடிவே. நான் பிறகு சாப்பிடுதேன். அதிக மாத்திரை எதுவும் போட்டாலும் என்ன இதுன்னு ஒரு எட்டு பாத்துட்டு வரேன். சில நேரம் மறந்தே பேர் பாத்துக்க. போ, இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டே போனோம். போயிட்டு வர வேண்டியதானே? எங்க அம்மா இன்னைக்குதான் கொஞ்சம் கரெக்டா பேசியிருக்கா. எப்போ நல்ல புத்தி கொஞ்சம் கடவுள் கொடுத்துட்டா இருப்போம். சரி என் பொண்ண டிவி பாத்துட்டு வரோம். போயிட்டான். என் மோளுக்கு முதல்ல போன் அடிச்சு சொல்லணும். சித்தப்பு சித்தி சாப்பிட்டுருங்க. கொஞ்சம் வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வரேன். சரிமாக்கா, நாங்க ஒரு 4 மணிக்கு போல ஊர் கிளம்பலான்னு இருக்கோம். அதுக்குள்ள நீ வந்துருவீல்ல? என்ன சித்தப்பு ஊருக்கு போனோம்னு ஒரே கால்ல சக்கரத்தை கட்டிட்டு நிக்கிய. ஒரு மணி நேரத்துல வந்துருவேன், வந்து பேசிக்கலாம். சரிமாக்கா. இதை போயிட்டு வரேன். அப்படியே சொன்னோம்ல. சரிமாக்கா, பாத்து போயிட்டு வா. மறுபடியும் நீ சாப்பிடலையா? இதே வந்து சாப்பிடுறேன். எங்க மொபைல் அதுக்குள்ள வந்துருவாரு. ஏன்னு சாப்பிடலாம்ல? சரி மருமோள. எட்டிய மக்கா, நான் மருமகன் வந்தாச்சு. வாங்க மருமோனே. சித்தப்பு சித்தி விருந்து சாப்பாடா? ஆமையே விருந்து சாப்பாடு தான். சாப்பிடுங்க மருமோனே. உங்களுக்கு போன் அடிக்கணும்னு சொல்லி என் மொவ சொல்லிட்டு இருந்தா சாப்பிட வர சொல்லி. அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. போன உங்களுக்கு தான் அடிக்கிறதுக்கு எடுத்தேன். கடைசில பார்த்தா எங்க அம்மா மருமகன் வந்தாச்சுன்னு சத்தம் போட்டா அதனால வரேன். சாப்பாடு ஆக்கிட்டாங்க.
வேண்டாம் ராதிகா, இப்பதான் கொஞ்சம் நல்ல டீ வேற குடிச்சுனா இதெல்லாம் சாப்பிடணும்னா 2 நாள் சாப்பிடாம பட்னியா கிடந்தாதான் இவ்வளத்தையும் அப்பா ஒரு ஃபுல் கட்ட முடியும். நீ சாப்பிட்டியா? பிரியாணி அண்டாவை ஏறக்கனோட தம்ம பிரிச்ச உடனே 2 உருண்டை நல்லா சுட சுட சாப்பிட்டேன். சூப்பரா இருந்து. அதுக்கு மேல என்னால சாப்பிட முடியலங்க. அதான் நீங்க வரட்டுன்னு காத்திருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு சாப்பிடலாம்னு நினைச்சேன். சரி, அப்போ ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நம்ம 2 சேர்ந்தே சாப்பிடுவோம். ராதிகா ஒரு நிமிஷம் உள்ள வாயேன், ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட பேச வேண்டியிருக்கு. சரிங்க வாங்க. தம்பி முத்துமணி எந்திரிச்சாதியா, எல்லாத்துக்கும் ஐஸ்கிரீம் வேற வாங்கி வச்சிருக்கா. சாப்பிட்டு முடிச்சோட மறந்துடாம கொடுத்துருங்க தேனு. அம்மா இதே சாப்பிட்டு திக்குமுக்காடி போயிருக்கேன். இதுல ஐஸ்கிரீம் வரையா? என்ன கரண்டி அங்கே நின்னுட்டு இருக்கியா? உள்ள வாங்க. இங்க சொன்னோம்ல முதல்ல, என் தம்பிக்கு தம்பி பொண்டாட்டிக்கு விருந்து போடுறேன்னு. 2 பேரும் கொஞ்சோண்டு சாப்பிடலாம். என்ன சொல்ல தை, கொஞ்சம் முன்னால தான் கொஞ்சோண்டு கஞ்சி குடிச்ச பாத்துக்க. இனி எங்க இருந்து சாப்பிட? ஒரு 4 மணி நானும் வெள்ளை மக்கா வரவேன். ஆமா சொல்ல தை, இந்த நானும் கொஞ்சோண்டு காப்பி குடிச்ச பாத்துக்க. வெள்ளை மக்கா வீட்டுல போய் அதான் வயிறு நிறைஞ்சாப்புல இருக்கு. நானும் பஞ்சக்காவும் ஒரு 4 மணிக்கான வாரம். ஒரு உருண்டை போல வச்சிருக்கேன். சரிக்கா. இவ்வளவுக்கு மீன்? மீன் 2 150 ரூபா. இது ஒரு 75 ரூபா. 225 ரூபா கேட்டா நான் 200 ரூபா புடின்னு கையில கொடுத்தேன். வாங்க மாட்டேன்னா சும்மா வாங்கிக்க சொல்லி எப்பவும் வாங்குறது மீன் வாங்குதுன்னு சொல்லி 200 ரூபா கொடுத்துருந்தேன். கொல்லம் தானே? ஆமாக்கா கொல்லம் தாக்கா. கொண்டு போய் கொடுக்கேன்னா பாவம் யாரே அங்க மீனே கிடைக்காது. பத்தியா நம்ம ஊர்ல நல்ல அளவோட துடிக்க வரைக்கும் நல்ல பச்சை மீன் கிடைக்கும். அங்கெல்லாம் ஐஸ் வச்சுல போகுது. அதனால மீன் கறி எல்லாம் வச்சா நல்லா இருக்காதுன்னு என் பேரன் சொல்லுவான். ஆமாக்கா அதுவும் சரிதான். நம்ம ஊருக்கு வந்தாதான் நல்ல மீன் சாப்பிட முடியும். இது காணுமாக்கா யாருக்கே 100 ரூபாய்க்கு சாலை வாங்கி வச்சது இருக்கு. சில தையை நேரத்தை வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கா. அதை குழம்பு வச்சுட்டான்னா இது அவளுக்கு பொரிச்சு நல்ல தாராளமா காணும். பிறகு வேற கொஞ்சோண்டு பருப்பு குழம்பு வச்சு அவியல் வேற வச்சு வச்சிருக்கா. சரிக்கா அப்ப சீக்கிரமா கொண்டு கொடு. உன் யாருக்கு வயிறு பசிக்கும்ல. சரி போயிட்டு வரேன். என் மக்கா போயிட்டு வரேன். முத்துமணி என் தம்பி போயிட்டு வரேன். சரிக்கா. அத்தா நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க. நல்லா இருக்கேன் சத்தியா, வாங்கிக்கேன்னா. இது பின்னால அத்தை முழியே சரியில்லை. ஆமாட்டி நானும் பார்த்தேன். என்ன சத்தியா வாங்கிக்க, ஏன் யோசிக்க? அத்தா மெனக்கிட்டு வாங்கிட்டு வந்திருக்கா. வாங்கிக்கிடு. தேங்க்ஸ் அத்தா. அம்மையத்த மோவா எப்படி நைஸா பேசலாம் அம்மா கறி அதே மாதிரி நைஸா பேசல மோவா. என் மோவா இருக்க நான் வாழைப்பழம் தான் 50 ரூபா கொடுத்து அங்க இருந்து கோழி குஞ்சு வாங்கிட்டு தெருவோட வரான். எல்லாரும் பாக்கவோ என் புருஷன் ஒரு வாழைப்பழம் தான். அதே மாதிரிதான் என் மோவனுக்கு குணமும் இருக்கு. இப்ப நம்ம வாயை திறந்தோம்னா இவரும் அவ்வளவுதான். ஒரு மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடுவா. என்ன இவ அப்பன் கூட பிறந்த அத்தையே இப்படி இருக்காளே அப்படின்னு தான் பேசுவோம் நம்மள. இந்த பயலுக்கு சொல்லு புத்தியும் கிடையாது, சொய புத்தியும் கிடையாது. அப்பாவுக்கு இருந்தாலும் மோவனுக்கு வரும். நான் அன்னைக்கே இந்த பையிட்ட சொல்லியிருக்கேன். மாமன் வீடு மாமன் மோவன் நினைச்சிட்டு நீ ஆசை வசத்துல எதையும் ஒண்ணு வாங்கி கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்காத, அது விரும்ப மாட்டாவோ அந்த பிள்ளைவா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவன் காதுல விழுந்துச்சா மறுபடியும் இந்த கோழி குஞ்சை வாங்கிட்டு வந்து நிக்கான். உட்காருங்கத்தா. தம்பி வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கத்தே. மாமா நல்லா இருக்காவளா? நல்லா இருக்க மக்கா. மாமாவும் நல்லா இருக்காவோ. வெளியில போயிருக்காவோ. இடி என்ன மக்கா பாத்துட்டு இருக்கியா? அத்தனுக்கு ஒரு சேர் எடுத்துட்டு ஓடியாங்க மக்கா. சத்தியா வேண்டாம் இருக்கட்டே, கீழே உட்கார்ந்தே. என்ன தம்பி இப்படி கீழே உட்கார்ந்துட்டியே? சேர் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேனே. இதே எப்பவும் எங்க பார்த்தாலும் சேர்ல சோஃபால உட்கார்ந்துட்டு இருக்கோம். இங்க ஊருக்கு வந்தாதான் இந்த மாதிரி தின்ன வீட்டுல அளவோட இந்த திண்டுல உட்காரதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? இதுல உட்காரதுக்குனே நான் ஆசைப்பட்டு வருவேன் தே. அப்படியா? என் கையில டீ வச்சுட்டு பேசிட்டு இருக்க பாருங்க. ஆறிற போகுது. எங்க தம்பி குடிங்க. தே இஞ்சி போட்டிருக்கீங்களா? ஆமா தம்பி இஞ்சி கொஞ்சம் தூக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா போட்டிருக்கேன் பார்த்துடுங்க. குடிச்சு பாருங்க. நான் சும்மா சொல்லுதேன்னு நினைச்சுக்கிட்டாதீங்க. டீ சூப்பர். என்ன தம்பி நீங்க எத்தனை இடத்துல டீ குடிச்சிருப்பிய? டீ எல்லாம் முன்னாடி குடிச்சு பழக்கம் இல்ல. ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வரும்போதுதான் நீங்க நல்ல இஞ்சி தூக்கெல்லாம் சூப்பராட்டு டீயை போட்டு கொண்டு வந்தீங்க ஸ்ட்ராங்காட்டு. அது குடிச்சல இருந்து எனக்கு அப்படியே நாக்குல டேஸ்ட் ஒட்டிக்கிட்டு. ஒட்டும் ஒட்டும். உண்மை சொல்லப்படாதே, சூப்பர் டீ தே. 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட இந்த மாதிரி கிடைக்காது. 5 ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் ஒரு டீ எல்லாம் 200 ரூபாய்க்கும். ஏ பாவி மக்கா 200 ரூபாயா? எம்மா நாளா 200 இருந்துச்சுன்னா 2 நேரத்துக்கு மீன் வாங்கி கறி வச்சு பொரிச்சு விடுவேனே. வெள்ளந்தி மனசுலாதே எனக்கு நல்லா பிடிக்கும். இந்த ஊருக்கு வரணும்னாலே அப்படி சந்தோஷமா இருக்கும். மாமா வீட்டுக்கு போறோம், அத்தை வீட்டுக்கு போறோம் அப்படின்னு. டீ மீதியும் குடிங்க தம்பி. காத்து ஒரு மாதிரி நல்லா குளிர்ந்தாப்புல அடிக்க பத்தில டக்குன்னு ஆறி அனந்துரும். நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். இந்த வீட்டுல அவ்வளவு சில்லு இருக்கப்போ 1950 வருஷம் வாங்கினது. அதுலதான் அவ்வளவு பேருக்கு காப்பி டீ ஊத்தி கொடுத்துட்டு கிடக்கா. அது இருக்க சைஸ பார்த்தா போதும். வளைஞ்சு நெளிஞ்சு ஆக்கர்ல போட்டா கூட எடுக்க மாட்டான். அப்படி இருக்கு. ஆனா இன்னைக்கு என் மோவே வந்தோடனே நல்ல பல பலன்னு பீங்கங்கப்புல நல்ல கலர் கலரா இதெல்லாம் எங்க வாங்கி ஒளிச்சு இருந்தாலும் தெரியல படுபாவி. அப்போ என் மோவனுக்கு வலைய போடுதா மோவனை கெட்டி வச்சிடலாம்னு யோசிக்க. அதனா அர்த்தம் புரிஞ்சு போச்சா? உடப்படாது இதை உடப்படாத இவனை இங்க இருந்து கிளப்பணும். அதுதான் நம்ம முதல் வேலை. உங்களுக்கு ஒரு கப் காப்பி கொண்டுட்டா இல்ல டீ கொண்டுட்டா? ஒண்ணு வேண்டாம். எம்மா டீ குடிங்கம்மா, நல்லா இருக்குமா? வேண்டாம் மக்கா. ஒய்யாம டீ குடிச்சா பித்தம் தலை கிருகிருன்னு சுத்தம். தம்பி உங்க அம்மிட்ட பேசிட்டீங்க. இந்த சுவார் அடுப்புல எனக்கு வடிச்சு போட்டு ஓடியாரேன். சரிங்க, உங்க வேலையை பாருங்க நீங்க. ஏமாக்கா நேத்து ராத்திரி கூட போன் அடிக்கும் போது கேட்டேன். என்னல ஒரு மாதிரி சத்தம் ஒரு மாதிரி கேக்கு, வண்டி கிண்டி சவுண்டா இருக்கு, நீ ஊருக்கு எதுவும் வாரியான்னு கேட்டேன். இல்லவே இல்லம்மா அப்படின்ட்டு. உங்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்டாமா. நான் உங்க கூட மூச்சே விடல. அக்கா உங்க அத்தை கறி சோத்த அடுப்புல போட்டேங்க. அதெல்லாம் ஏதாவது குழம்பு கூட்டி இதை வைப்பா. அதெல்லாம் சாப்பிட்டு எடுத்துட்டு ஒரு 4 மணிக்கான கார் ஏறிறேன் நம்ம வீட்டுக்கு போ. என்னமா சொல்லுதீங்க? நம்ம வீட்டுக்கா? அதுவும் இன்னைக்கே வா. ஆமாக்கா வேற எங்க போனோம்? அதான் வந்தாச்சு எல்லாரையும் பார்த்தாச்சு. மாமே இப்போ ஒரு மத்தியானம் 2 மணிக்கான சாப்பிட வந்துருவான். அதனால வந்தோடனே பாத்துட்டு அதனால போக வேண்டியதே. சரி அது இருக்கட்டும். நீங்க வரலையா? நான் வரலங்க.
என்னம்மா சொல்லுதிய? என்ன மக்கா மறந்துட்டியா? நான் உன்கிட்ட போன்ல சொன்னோம்ல உங்க ஐயா இங்க திருக்குத்து பண்ணிட்டு கிடக்காருன்னு, ஒரு பிள்ளைய கூட்டிட்டு அங்க இங்க லாந்திட்டு திரிதாருன்னு. அம்மா அது சாதாரண விஷயம்மா. அப்பட நான் பேசிட்டேன். என்ன சொன்னா அப்ப அந்த பிள்ளை நம்ம சொந்தக்கார பிள்ளை தான் தூரத்து. அது ஏதோ இந்த ஊரெல்லாம் பார்க்கணும், சுத்தி பார்க்கணும், அந்த கல்ச்சர் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக வந்திருக்கான். ஒரு வகையில நான் பார்க்கும்போது நம்ம பஞ்சுப்பட்டிக்கு தூரத்து சொந்தமாமா. தூரத்து சொந்தமா பக்கத்து சொந்தமா? இது என்ன பாக்குங்க உங்க அப்பாவுக்கு? எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. அந்த பிள்ளை டியர் டியருங்க, இவரு டியர் டியருங்க, என்ன வகை இது திருக்குத்து? சரி, அப்பா வரட்டு. எங்க போயிருக்காரு? எங்க போயிருக்காரு யார்ட்ட கேட்க? நான் எங்க பேசுறேன்? அவர் பேச வந்தாலும் நான் பேச மாட்டேனே. அவர் என்ன பேசிங்க? இங்க ஒளிஞ்சு போனாரு தெரியல. அந்த பிள்ளையும் கூட்டிட்டு தான் பைக்ல போனாரு. என்னமா இதெல்லாம்? நம்ம வீட்டுல தான் இப்படி கிடந்து சத்தம் போட்டு கிடப்பிய. அதே மாதிரி இங்க வந்து பேசுனீங்கன்னா யாரு என்ன நினைப்பா சொல்லுங்க பாப்போம். பாத்தீங்களா அத்தையா எவ்வளவு அழகா பேசுறாங்க அன்பட்டு. இந்த மக்கா பேச நீ. அப்போ நான் உங்ககிட்ட அன்பா பேசலையா? நீனும் இப்படி பேசுனா நான் என்னல செய்வேன்? நான் அவளுக்கு பேச்சுக்கு தான் சொன்னேன். அத்தா அன்பா பேசுனாங்க. நீனும் அது மாதிரி கொஞ்சம் அமைதியா பேசாம வேற ஒண்ணு சொல்லலாமா? உன்னை குத்த குறையா சொன்னேன். அதும் யா போதும். எல்லாமே புரிஞ்சு போச்சு. சரி அழாதீங்கம்மா. எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அழாதீங்க. அப்ப வரட்டு. நான் இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு கேட்காம விட மாட்டேன். அப்பா வந்தனே பேசி எடுத்து நம்ம வீட்டுக்கு கூட்டு போயிரியா? ஒரு 4 மணிக்கானு பைக்ல. என்னம்மா வந்துல இருந்தே 4 மணிக்கு போனோம் 4 மணிக்கு போனோம் வீட்டுக்கு போன விரட்டிட்டு இருக்கிய. நீங்க மட்டும் உங்க அம்மா வீடு உங்க அண்ணன் வீடுன்னு சொல்லி 10-15 நாள் அங்க இருக்கீங்க. நான் மட்டும் ஆசைப்பட்டு எங்க பாட்டி வீடு எங்க மாமா வீடுன்னு இருக்கப்படாதா? நானும் ஒரு வாரம் லீவ் போட்டு தான் வந்திருக்கேன் ரெடியாட்டு. ஒரு வாரம் இங்கதான் இருக்க போறேன். பாவி மக்கா குடிய கெடுத்து போட்டானே. இவன் இங்க ஒரு வாரம் தங்க போறானா? யாத்தாடி குடிய கெடுத்து போட்டவங்களுக்கு அம்மாவே ஒரு வாரம் இங்க இருக்க போறானா? அவ்வளவுதான். எங்க மைனிக்கு கொண்டாட்டம் தான். மீன் கறி வச்சு குடுக்கட்டா, அது குடுக்கட்டா, இது குடுக்கட்டான்னு கொடுத்தேன். என் மோளை கட்டிக்கிடையா அப்படின்னு சொல்லிடுவாளா? சொல்லாம கடைசியில இவனும் சரி சரின்னு மண்டையை ஆட்டிடுவானே. ஒரு நான் சிங்கப்பூர்ல பார்த்த பொண்ணு என்ன ஆகுது? பாவி ஆளக்காரல. சத்யா சோனி, நான் ஒரு வாரம் லீவ் போட்டாச்சு அத்தான். நீங்களும் லீவ் போட்டுருங்க. ஜாலியா வயலு தோப்பு மாங்காய் பறிக்க எல்லா இடம் போனோம். அது மாதிரி மறக்காம பம்பு செட்ல போய் குளிக்கணும் எல்லாரும் சேர்ந்தேன்னு. என்ன வாரேன்னா வீட்டு முன்ன உட்காருங்க. அது சொல்லி 1/2 மணி நேரம் ஆச்சு. ஆள் அனக்கத்தை காணல. ஏனாலு நேரம் ஆயிட்டு சரி போனடி போய் என்ன அதுன்னு அப்படின்னு போன எடுத்தேன் பாத்துக்க. நான் என்ன நினைச்சேன்னா ஆள் அனக்கத்தை காணலன்னு விருந்து வீட்டுக்காரில விருந்தெல்லாம் நல்லா சாப்பிட்டு விட்டு உண்ட மயக்க தொண்டனு குண்டுங்க மாதிரி நல்ல உறக்கத்தை போட்டுட்டே நினைச்சேன். ஆளு குத்துறோம்னா கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சம் இல்ல. என்ன விருந்துனா சும்மையா? மட்டன் பிரியாணி, செட்டிநாட்டு சிக்கன் கிரேவி என்னெல்லாமோ வச்சிருக்குன்னு சொல்லி சொன்னேன். எனக்கே சொல்லும் போது நாக்க ஊறுது. நீ விடுவியா பின்ன? சும்மா இருங்க மண்ண சாப்பிடல வந்துருங்க. நான் நம்பணும். இருங்க மனத்தி பாருங்க. மணக்கா சாப்பிடலையோ? அடுக்கு முன்னு நின்று ஒன்னொன்னா செய்யும் போது அதுக்கப்புறம் எதையுமே திங்கணும்னு தோணாது. மூஞ்சில் அடிச்சாப்ல இருக்கும். வேற வழி இல்லாம சரி பிரியாணிக்கு உப்பு காணுமா எப்படி இருக்கு என்ன டேஸ்ட் அப்படிங்கிறதுக்காண்டி 2 உருண்டை மட்டும் வாயில போட்டேன். அதை சரி கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுவோம். ஒரு இடத்து வர போக வேண்டி இருக்கு. போயிட்டு வந்து சாப்பிடணும்னு நினைச்சேன். வீட்டுல ஒரே பொரிப்பும் குழம்பு வைப்பு மட்டும் மீன் மனம் குப்பு குப்புன்னு சாடிச்சு. என்ன மருமனுக்கு ஸ்பெஷல்லா? அவனுக்கு இந்த சிக்கன் மட்டன் பிரியாணிங்கிறத விட இந்த மீன் குழம்புனா நல்ல உசுரா சாப்பிடுவான். அதான் பாதிய குழம்பு வச்சு பாதிய பொரிச்சேன். குழம்பு இப்பதான் அடுப்புல போட்டிருக்கேன், கொதிச்சிட்டு இருக்கு. அதனால இந்த 2 துட்டு மாங்காய் போட்டோம்னா நல்லா இருக்கும் பத்தியா? அதனால மாங்காய் வாங்கிட்டு போறேன். இந்த நல்ல இஞ்சில போட்டு நல்ல அளவுல டீ போட்டு கொடுத்தன குடிச்சோன்னே எத்தை வயிறு எல்லாம் பசிக்கல. கொஞ்சம் நேரம் விட்டு மெதுவா நான் சாப்பிடுதேன் மீன் குழம்பு அப்படின்னா. நான் சொல்லுதேன்னு கேளு. இப்பதான் டீ சொன்ன ஞாபகம் வருது. நம்ம சின்ன பொண்ணு ஸ்பெஷல் மசாலா டீயா ஒரு நாள் உங்க மைனி கறிக்கு போட்டு கொடுக்கா. அவ ஒரே எடுப்பா ஓட்டம், திரும்பி வரவே மாட்டா. அதே நட்டி சின்ன பொண்ணு ஸ்பெஷல் மசாலா டீ. 4 மணி இருக்க தேர எழுத்து தெருல விட்டுரும். சின்ன பொண்ணு உனக்கு கல்யாணம் முடிஞ்ச புதுசுல ஓ மாமியாருக்கும் நாத்துக்கும் ஸ்பெஷல் மசாலா டீ போட்டு கொடுத்தேல்ல. அந்த ரகசியத்தை கொஞ்சம் சொல்லுமா, புஷ்பாக்காவும் தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். ஆனா 4 மணி உங்ககிட்ட போய் ஒரு விஷயத்த சொன்னேனே. நான் கேட்டு சிரிச்சோம்ல, எல்லாரும் சிரிக்கிட்டுமே. சொல்லிட்டு அதே நட்டி மசாலா டீ சொல்லுதம்க்கா. ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா எனக்கு கல்யாணம் முடிஞ்ச புதுசுல நான் என் நாத்தனாக்காரி வீட்டுக்கு வந்தாலே கண்டுக்கிடவே மாட்டேம்மா. ஒரு மாதிரி தலை சுத்துது, மயக்கமா வருது, அப்படி தலை வலிக்கு அப்படி இப்படி என் புருஷன் சொல்லிக்கிட்டு என் போக்குல என் ரூம்ல படுத்துக்கிடுவாமா. இப்ப நமக்கா என் மொவனை நிரூபிச்சிருக்கேன். அப்பன் கூட பிறந்த கப்பல் அரசி உங்க அத்தைக்காரி, அதான் என் நாத்தனாக்காரி ஊருக்கு வந்துட்டாலே நான் தலையோட மூடிட்டு ஐயோ குளிருது எம்மா குளிருது, குளிர் காய்ச்சல் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சு விட பாத்துக்க. கொஞ்சம் தள்ளி உட்காருங்களா. தலையில முடிச்சியாக்கும். ஆமாதே நீங்க சொன்ன வேலை அவ்வளவு முடிச்சாச்சு. சரி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நம்ம எல்லாம் சேர்ந்து பேசலாமே நினைச்சு வந்து உட்கார்ந்தேன். அண்ணி ஒட்டுக்க இருக்கிறதுக்காண்டி மெதுவா நைஸா வந்திருக்காங்க. இது சரிப்படாது. ஏதாவது அடுத்தல ஒரு வேலையை கொடுத்து அனுப்பி விடு. அருமோள இந்த ஒரு மாதிரி தொண்டை கரகரத்தாப்ல இருக்கு, ஒரு மசால் டீ போட்டு கொண்டாயா. எனக்கு வந்து தொண்டை கரகரப்பா இருக்கு. எனக்கு ஒரு மசால் டீ அண்ணி. ஒரு நிமிஷம். அண்ணி எனக்கு எப்போ மசால் டீ வந்து கொஞ்சம் தூக்கலா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட்டா பிடிக்கும் அதுங்க. அந்த மாதிரி போட்டு கொண்டாங்க. எப்படி மக்கா இப்படிலாம் உனக்கு பேச தெரியுது? ஐயோ சாதா டீ இல்ல மசால் டீல கிளவி காட்டுச்சு. இன்னைக்கு மவளுக்கும் சூப்பர் மசாலா டீ, சிக்கன் மசாலா டீ.
மாமியே கிழவி இது உங்களுக்கு. செல்லக்குட்டி நாத்து இது உனக்குடா. அது செல்லம் இதோட விட்டுறப்படாது. ஐயோ எண்ணி எனக்கு கொஞ்சம் தூக்கலாம் ஸ்ட்ராங்கா வேணும்னு. கண்டிப்பா நீ சொல்றது எப்படிடா நான் கேட்காம இருப்பேன். ஏன்னா எனக்கு உன் மேல பாசம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல, ரொம்பவே அதிகம். அதனால இதோட விட்டுறப்படாது. கூட ஒரு ஸ்பூன் போட்டாதான் மசாலா நல்ல தூக்கலா இருக்கும். டீ கலக் 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 கலக்கோ கலக்கு. Start music. ஆகா இதெல்லாம் மசாலா டீ சூப்பர் வாசம். ரெண்டு பேரும் உடம்பும் தாங்குமா? ஏன் தாங்காது? நாத்து செல்லம் தாங்கும்டா. உன் உடம்பு தாங்கலன்னா வேற யார் உடம்பு தாங்க போகுது? வந்துட்டேன்டா அண்ணி மசால் டீயோட. எதே நாத்து உங்களுக்காக ஸ்பெஷல் மசால் டீ ரெடின்னாங்க. ரெண்டு பேரும் தானே சொன்னீங்க மசாலா டீ எடுத்துருவானே, அதான் சிக்கன் மசாலா போட்டு டீ போட்டேன். சூப்பரா இருக்கும் தே. மீதியையும் மடக்கு மடக்குன்னு குடிங்க. சொல்லிட்டேல எங்க மைனிக்காரி என்னைக்காவது ஒண்ணு வாயை விட்டுட்டு மசாலா டீ போடுங்க மைனியோ அப்படின்பா. அன்னைக்கு போட்டுறேன். அது இருக்கட்டும், எங்க போறேன்னு 2 பேரும் சொன்னியா? எங்கிட்ட போறிய 2 பேரும்? சரி வந்துட்டு போறவு சொல்லிக்கலாமே நினைச்சேன். அதாங்க சொல்லல, வேற ஒண்ணு இல்ல. ஐயே நான் வேற யார்ட்டி அப்படி கேட்கப்படாது நினைப்பேன். டக்கு புக்குன்னு வாயில வந்துருட்டி. யார்ட்டையாச்சுன்னா அப்படி கேட்கவே மாட்டேன் எங்க போறியான்னு. ஐயா ஒண்ணு இல்லக்கா, சொல்லப்படாதுன்னு இல்ல. சில விஷயத்த நம்ம வலது கை செய்யத இடது கை அறியப்படாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க பெரிய ஆட்கள். சரி வாண்ட சொல்லதுல என்ன இருக்கு? வேற யாட்டினா சொல்லப்படாது. இக்கா எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் போன் அடிச்சு சிறப்புன்னு ஒரு ஆளுக்கு உதவி ஒண்ணு செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. நம்ம பக்கத்து ஊரு தாங்க. அந்த அண்ணனுக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா, அவங்க மாப்பிள்ள வந்து 2 மாசம் முன்னாடி தவறிட்டாருங்க. அப்படியே சின்ன வயசு? ஆமாக்கா வயசுல ரொம்ப ஒண்ணு கிடையாதுக்கா, சின்ன வயசு தாக்கா. 3 பொம்பளை பிள்ளைகளுக்கா அடுத்தடுத்தாப்புல இருக்கு. லவ் மேரேஜ் போல இருக்குக்கா. 2 வீட்லயுமே சேக்கலையா. அவங்க ஊரு என்ன மதுரைக்கு பக்கத்துல ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க அந்த அண்ணன். அங்க இருந்து அந்த ஏதாவது பொழப்பு தேடி நம்ம பக்கத்து ஊருக்கு வந்திருக்காங்க போல இருக்கு. அப்புறம் நான் அந்த அண்ணன் சொன்னேன்லக்கா, அந்த அண்ணன் தான் கொஞ்சம் உதவி செஞ்சு எடுத்து அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதோ ஒரு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க போல இருக்கு. புருஷன் முன்னாடி நல்லபடியா சந்தோஷமா 3 பிள்ளைகளையும் வச்சுட்டு நல்லபடியா காலம் கழிச்சிருக்காங்க. இது வந்து எவனா விளையாண்டுட்டுக்கா ஹெல்மெட் போடாம பைக்ல போயிருப்பாங்க போல இருக்கு. அவன் பொண்டாட்டி வேற சொல்லியிருக்கா, எங்க ஹெல்மெட் போட்டு போவாங்கன்னு. என்ன தானே இருக்கு பக்கத்துல கடைக்கு அப்படின்னு சொல்லி ரோட்டுக்கு கடைக்கு போயிருப்பாங்க போல இருக்கு. லாரிக்காரன் எவனா வந்து அடிச்சு போட்டாங்க. சவத்தை போட்டு என்னது சொல்லனே தெரியலக்கா. ஹெல்மெட் போட்டிருந்தா கூட தப்பி பழச்சிருப்பார் போல இருக்க. ஆமா சும்மு ரொம்ப சங்கடமா இருக்கு அது கேட்ட உடனே. பொண்டாட்டி சொல்றது கேட்டாது. சரி இங்கன தானே நினைச்சிட்டு போயிருக்காரு. எங்கனையா இருந்தாலும் ஒரு ஹெல்மெட்டை போடாண்டமா. அரசாங்கம் எத்தனை தடவை சொல்லுது, புடிக்கி ஃபைனை போடுது. ஆனாலும் சவத்தை என்ன செய்ய, அந்த அண்ணனுக்கு ஞானம் அப்படி இருந்திருக்கு. 3 பிள்ளைகளை வச்சுட்டு என்ன செய்ய யாது செய்யன்னு பாவம் போல அழுதுட்டு இருக்காங்களாம். அந்ததான் அந்த தெரிஞ்சானே அங்கிருந்து போன் அடிச்சு சொன்னாங்க, எமக்கா ஏதாவது உதவிதே செய்ய முடியுமா? நானும் கொஞ்சம் உதவி செய்யிருக்கேன். அவங்க அம்மா அப்பாவும் ஏக்க மாட்டேங்காவோ. பாவம் என்ன செய்வாங்க அந்த அக்கா 3 பிள்ளைகளையும் வச்சுட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப சங்கடப்பட்டாங்க. வீடு வேற வாடகை வீடு, வீட்டு வாடகை கொடுக்கணும். 3 பிள்ளைகளே சாப்பாடு இந்த படிப்பு காரியங்கள் என்ன ஏதுன்னு போய் பார்த்தா தானக்கா தெரியும். அதான் 4 மணிட்டு சொன்னேன். 4 மணி நம்ம போன்ல பேசினா சரிப்பட்டு கிடையாது. நேர்ல போய் அங்க போய் என்ன ஏதுன்னு பார்த்து எடுத்துட்டு அப்புறம் இப்போதைக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொஞ்சம் வாங்கி கொடுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ள காரியங்களை பாத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதான் சின்ன பண்ணி சொன்னா ஏக்கா யார்ட்டி சொல்லான்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் நாங்க 2 பேரும் கிளம்புனோம். நீ செஞ்சதெல்லாம் கரெக்ட் தான் டி. ஏக்கா மர்மனுக்கு ஒரே கவனிப்பு தான் போல இருக்க. உண்மை கரெக்டி, நம்ம பிள்ளைகள் மாதிரி தானே அவனும். எங்க அக்கா எந்த பிள்ளைகளாலும் சரிதான், அவ பிள்ளைகள் மாதிரியே தான் நினைப்பா. சரிக்கா நீ போ, நீ யாராவது நாங்களும் கிளம்புது என்னக்கா. சரிட்டி நீ போயிட்டு வந்து என்ன ஏதுன்னு சொல்லுங்க. என்ன நான் அந்த கழுவிடப்பால அடியில வச்சு இந்த சேட்டிச்சிருக்கும் பார்த்துக்கு அவர் 1000 ரூபாய் போல. இந்த மனசுன்னு தெரியாம தான் பாலையில விப்பம்ல டி, அதுல கொஞ்சம் கொஞ்சமா தியாட்டி வச்சிருக்கேன் பாத்துக்க. தாரம் டி, இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது உதவி என்ன செய்யணும். ஆமா சின்ன பண்ணி, அடுத்தப்புல போகும்போது ஒரு 1000 துட்டு தரேன்னு நானும் முட்டை வித்து கொஞ்சம் பைசா வச்சிருக்கேன் பாத்துக்க. என் மவனுக்கு இந்த நாட்டுக்கு விட்டு எல்லாம் வாங்கலாம்னு அவசரத்துக்கு வச்சிருக்கேன் பாத்துக்க. நம்ம பிள்ளைனா அந்த பிள்ளைகள் என்ன ஒரு 1000 தரேன்னு அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்ய. என்ன சின்ன பண்ணு? சரி சிம்மு, அப்போ ஏக்கா 2 பேரும் நாங்க போயிட்டு வரோம். வந்து என்ன ஏதுன்னு விவரத்தை சொல்லுதோம். சரிட்டி பாத்து எடுத்து போயிட்டாங்கன்னு. சரிக்கா. சொந்தங்களே, நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன டீடைல் வேணுமோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் பண்ணா அதை பத்தின விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க சொந்தங்களே. எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம அஸ்மி ஜெசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சொந்தங்களே. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.